ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் கொடுத்தலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் வர்ஷிப் பண்ற அந்த சகோதரியை உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்தை நீக்கி ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலே பரிபூர்ணப்படுத்தியலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதுபோல வேத வாக்கியங்கள் கொண்டு ஒவ்வொருவரை ஆண்டவர் வசனத்தை கொண்டு வர ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் வழிநடத்தலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முற்று முழுதாக உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், இன்றைய நாளில் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒருவர் பார்த்து சொல்லுங்கள், இன்றைய நாளிலே காண்பதிலே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையில ஒரு பகுதியை பார்த்து மீதியான காரியங்களை கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 150 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையான வசனங்களை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 150வது அதிகாரம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைதாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைதாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். ஆமென். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இந்த காலவேளையிலே ஆனந்தம்
அறியாமல் நாங்கள் அமர்ந்திருப்போம். தேவன் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைய நாளிலே நான் உங்களை பார்ப்பது, நீங்கள் என்னை பார்ப்பது, தேவன் எங்களுக்கு ஒரு ஜீவனை இன்றைய நாளை, புதிய நாளை கொடுத்ததுக்காக நாம் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாளே சாட்சியின் வேலையாக இருக்கிறது. 2 பேருக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் வழங்கப்படும். நேரங்கள் காலங்கள் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் தேவனுடைய நாமத்தை இந்த இடத்துல வந்து நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற நிலைமையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவரால் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து நான் இந்த ஊருக்கு வரும்போது கையில் ஒரு காசு இல்லை. ஆண்டவர் தெரியாது எனக்கு. ஆனால் நான் அதை நினைக்க கூட இல்லை. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செய்வார்ன்றது கூட நான் நினைக்கல. அதுக்கு இதுக்கு நன்றி சொல்லணும் சகோதரி சாந்தாக்கா, ஜாவேஸ் பாஸ்டர். எனக்கு சாந்தாக்காட்ட போய் சும்மா ஒரு கதை சொன்னேன். சாந்தாக்கா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடு அப்படி இருக்குது, எங்களுக்கு நிலைமை எல்லோரும் சாகிற அளவுக்கு இருக்கிறோம்னு. அவள் சொன்னால் கவலைப்படாதீங்க சிஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் வருவார், உங்களுக்கு அவர் ஜெபிப்பாருன்னு. பாஸ்டர் வந்தேன், அவர் ஒரு வாக்கு சொன்னார், கவலைப்படாதீங்க சிஸ்டர், இதெல்லாம் மாறும் உங்களுக்குன்னு. அண்டிலிருந்து ஆண்டவர் எங்களை கை தொட்ட. நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறோம். இப்போ நீர்கொழும்புல அவமானப்பட்ட அளவுக்கு நாங்கள் தலை தூக்கி இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரால் நாங்கள் ரொம்ப இன்னும் 100 பேரை நாங்கள் வாழ வைக்க முடியும். இப்போ எங்களால் அவ்வளவுக்கு எங்களுக்கு ஆண்டவர் சக்தி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சிக்காக வேறு சாட்சிகள் இருக்கின்றதா? நானும் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே இன்றைய நாளே சாட்சி உள்ள பிள்ளையாய் தேவன் நிறுத்தினபடியினால் தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கூட இருந்து எல்லாவற்றிலும் தேவன் தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து குடும்பமாக தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படிப்பட்டதான பாதையிலே நாங்கள் சென்றாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலையை நாங்கள் சென்றாலும் தேவன் தாமே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்சிகள் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் நாங்கள் தேவன் எங்களுக்கு நன்றி, அவர் நன்மைகள் செய்தபடியினால் தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தின தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வீடுகளிலே அப்பங்களும் மென்மனைகளும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்து வருகிற தேவனை நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். மீண்டுமாக நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி மீதியா தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஆ
ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஊற்றிடுமே உம்மனவளை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே
அபிஷேகம் 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 நீங்கள் அதிகமாக செய்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே சுவாமியே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே தேவனே ஆண்டவரே சுவாமி நாங்கள் இந்த கால வேளையிலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுப்போமா ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்திருக்கிறோமா நான் நன்றிகளை சொல்லி இருக்கிறேனா ஆண்டவரே இந்த இடத்துல நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறது ஆண்டவரே எந்த வாதை எங்களை நோக்கி வந்தாலும் அப்பா எந்த பொல்லாப்பும் எங்களை நோக்கி வந்தாலும் ஆண்டவரே எங்களை எந்த ஒரு அணுகும்
அப்பா. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆவியானவரே கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இவ்வளவு நேரம் எங்களோட கூட இருந்து கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை தேற்றினபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீ தொடக்கம் முடிவு பரியந்தம் அப்பா அழகுள்ள ஆராதனையா நீங்கள் மாற்ற போற கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய இரு பரிவாரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே சுவாமி, சமாதானத்துடன் நாங்கள் திரும்பி போவதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மீதியான ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆண்டவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. சோத்திரன் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா 6 நாளும் கர்த்தாவே வேலை செய்து கர்த்தாவே இந்த 7ஆம் நாள் உமக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிற நீர் ஆசீர்வதித்திருக்கிற தசம பாகம் காணிக்கைகளை உம்முடைய பிள்ளைகளோட கரங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்ணோக்கி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களுடைய தொழில்களை ஆசீர்வதித்து என் தேவாதி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இதோ கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் யாரெல்லாம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களோட தொழில்களை ஆசீர்வதிக்கும்படியாக இனி வரும் நாட்களில் கர்த்தாவே அவங்களும் மன உகந்து உமக்கு கொடுக்கத்தக்க நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனே, ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது, நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்த வண்ணமாக ஒரு விசேஷமான பாடலுக்கு நாங்கள் செவி கொடுப்போம்.
கலக்கங்கள் தீர்த்து தேவா